ஓகே, இப்போ நம்ம அம்பாளுடைய நாமாஸ், லலிதா சகஸ்ரநாமாஸோட 390 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நிர்வாண சுகதாயினி, நித்ய கிளின்னா நிருபமா நிர்வாண சுகதாயினி, அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது நித்ய கிளின்னாங்கிறது எப்போதும் இரக்கத்தோடு தயையோடு இருப்பவள் அம்பாள் அப்படின்னு பார்த்தோம். நிருபமாங்கிறது அவளுக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது, தனக்கு நிகர் யாரும் இல்லாதவள் அப்படின்னு பார்த்தோம். நிர்வாண சுகதாயினி, அதாவது இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத சுகமான முக்தியை தருபவள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நித்யா நிர்வாண சுகதாயினி அப்படிங்கறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். நித்யா ஷோடசிகா ரூபா அப்படின்னா என்னன்னா, ஷோடசி நித்திய தேவதைகள் இருக்கா. நம்ம இதுல தேவி கட்கமாலால பார்த்திருக்கோம். நம்ம காமேஸ்வரி, பகமாலினி, நித்ய கிளின்னா, பேருண்டா, வன்ஹிவாசினி, மகா வித்யேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா. இது வரைக்கும் நம்ம 15 பார்த்தோம். 16வதா நித்யாவா மகா திரிபுர சுந்தரியே நித்யா தேவியா இருக்கா. சோ இதான் ஷோடசி. ஷோடசி திதி, ஷோடச திதி நித்யா தேவிகளின் ரூபமாக இருப்பவள். சோ இந்த இத்தனை யோகினிகள், இந்த ஷோடசி யோகினிகளின் ரூபமாக விளங்குபவள் அம்பாள். அதுதான் நித்யா ஷோடசிகா ரூபா அப்படின்னு. அதாவது என்ன சொல்றா, இந்த சோடசாட்சரிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. என்ன சொல்றான்னா, நீ கோடி யாகம் பண்ணினா கூட அந்த அம்பாளுக்கு எவ்வளவு பிரியம் ஏற்படுமோ அந்த பிரியம் இந்த சோடசாட்சரிய ஒரு வாட்டி சொன்னாலே அம்பாளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறா. சோ அப்பேற்பட்ட மகிமையுடையது அந்த சோடசாட்சரம்ங்கிறது. அதனால்தான் அந்த சோடசாட்சரி உபாசனை முடிச்சவா ஸ்ரீவித்யா உபாசகர்ன்ற அந்த போஸ்டுக்கு வந்துடுவா. ஒரு ஸ்டேஜா வருவா. 3 அக்ஷரம் 5 அக்ஷரம் அப்படின்னு ஒன்னொன்னா பஞ்சதசாட்சரம் முடிச்சு கடைசியில அந்த சோடசாட்சரம் முடிக்கும் போது அவ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்ரீவித்யா உபாசகரா ஆவா. சோ இங்க என்ன சொல்றானா, அந்த சோடச திதி நித்யா தேவிகளின் ரூபமாக இருப்பவள் அம்பாள் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி, ஸ்ரீகண்ட அர்த்த ஷரீரிணி. ஸ்ரீகண்டன்கிறது யாரு? சிவன். ஸ்ரீங்கிறதுக்கு விஷம்னு ஒரு மீனிங் இருக்கு. சோ விஷத்தை கண்டத்துல, அதாவது கழுத்துல உடையவர். அதனால பரமசிவனுக்கு ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற பேர் ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஸ்ரீகண்டனுடைய அர்த்த சரீரம், அவருடைய பாதி சரீரமாக இருப்பவள் அம்பாள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணி. அடுத்தது பிரபாவதி. பிரபாவதினா பிரபைகளோடு கூடியவள். பிரபைனா என்ன? ஒளிப்பிரபைன்னு சொல்லுவோம். ஒளி கிரணங்கள், ரேஸ் அப்படின்னு மீனிங். சோ இங்க என்ன சொல்றானா, அதாவது சக்தி அந்த யோகினிகள் அனிமா, லஹிமா, மகிமா, கரிமா, நம்ம அந்த என்னது அந்த சக்திகள் எல்லாம் அந்த ஆவரண தேவதைகள்னு சொல்லுவா. சோ அவ எல்லாருமே அம்பாளுடைய பிரபைகள் தான். அதான் பிரபைகளோடு கூடியவள். அந்த ஸ்ரீ சக்கரத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆவரணத்திலையும் அத்தனை யோகினிகள், அத்தனை சக்திகள் இருக்கா இல்லையா? சோ அது எல்லாமே அம்பாளுடைய பிரபைகள் அப்படிங்கிற. அததான் பிரபைகளோடு கூடியவள்ங்கிறதுனால அவளுக்கு பிரபாவதி அப்படின்னு பேர் வந்திருக்கு. சோ அது அந்த அனிமா முதலிய ஆவரண தேவதைகள் தான் பிரபைகள்னு சொன்னேன் இல்லையா? இது சௌந்தர்ய லஹரியிலையும் அவ சொல்லியிருக்கா. ஸ்வதேகோ பூதாத்பிஹி கிருணிபிரணிமாத்யாபிரவிதஹ நிஷேவிய நித்யே த்வாம் அப்படின்னு வரும். சோ அனிமா முதலிய தேவதைகள் அப்படின்னு அதுலயும் சொல்றா.
அதே மாதிரி நம்மளுடைய லலிதா சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்துல பார்க்கும் போதும் அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாசாங்குஷ புஷ்பபான சாப்பாம் அணிமாதிபிராவிருத்தாம் வருது இல்லையா? சோ அங்கேயும் அத குறிப்பிடுறா. சோ அந்த அனிமா முதலிய அத்தனை சக்திகள், அந்த தேவதைகள் எல்லாம் அம்பாளுடைய ஒளிப்பிரபையாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். பிரபாரூபா அப்படின்னா அந்த சக்திகளையே ரூபமாக உடையவள். அந்த அத்தனை சக்திகளையும் சேர்த்து ஒன்று கூட்டினால் அம்பாளுடைய சக்தி அப்படிங்கலாம். சோ கிட்டத்தட்ட போன இதுல என்ன சொன்னா? சக்திகளோடு கூடியவள். இதுல அந்த சக்திகளையே தன் ரூபமாக உடையவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சுக்கோங்க. இப்போ சூரியனுடைய கிரணங்கள், இது ரெண்டையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் அம்பாளுடைய இந்த கிரணங்களாகிய அந்த சக்திகள், அவளையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். இன்னொரு விதமா விளக்கணும் இத அப்படின்னா, ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல பார்த்தேன்னா நிறைய அலைகள் இருக்கும் இல்லையா? சோ அந்த அலைகள், ஒவ்வொரு அலையும் ஒரு சக்தி. பட் அந்த அலைகளுடைய வடிவத்திலையும் இருக்கிறது என்ன? ஆக்சுவலா அந்த கடல் தான் இல்லையா? இப்ப இன்னுமே கிளீனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அந்த அலைகள் மாதிரி இந்த எல்லா சக்திகளும் அந்த பராசக்திங்கிறது ஆழ்கடல் மாதிரி அப்படின்னு. சோ அனந்த கோடி பிரபைகளாக அந்த அன்னை பராசக்தி விரிவடைந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. பிரபாரூபா. பிரசித்தா, பிரசித்தம்னா நம்மளுக்கே தெரியும், அதாவது எல்லாருக்கும் அறியப்பட்டவள், எல்லாராலையும் அறியப்பட்டவள், அதாவது கண் கூட நம்ம பார்க்கக்கூடியவள் அந்த மாதிரி. சோ அவளே உலகமா இருக்கா. உலகமும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அவளே ஆவாள் இல்லையா? அதனால அவ கண்டிப்பா பிரசித்தா அப்படிங்கிற டேர்ம் அவளுக்கு ரொம்ப ஆப்டான டேர்மா இருக்கு. பரமேஸ்வரி, பரமேஸ்வரினா அனைத்துக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் பரமேஸ்வரி. இன்னொன்னு பரமேஸ்வரனுடைய பத்னி அப்படின்னு சொல்லலாம், பரமேஸ்வரி அப்படிங்கிறது. சோ ஒப்புயர்வற்ற சக்தியாக விளங்குகிறாள் அந்த அம்பாள். சோ அவளுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு அந்நியமா நம்ம வேற எதையுமே சொல்ல முடியாது. சோ இந்த அத்தனை அண்ட சராச்சரங்களையும் அவளுடைய ஆட்சி முறையில்தான் அடங்கி உள்ளன. சோ அப்பேற்பட்ட அந்த பராசக்தி எப்பவுமே ஆராதனைக்கு உரியவள் ஆகிறாள். அதான் பரமேஸ்வரி. மூல பிரகிருதி, சூப்பரான ஒரு இது. இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னுமே நல்லா மனசுல பதியும். மூல பிரகிருத்தினா என்ன அப்படின்னு. பிரகிருதி புருஷன் 2 தத்துவங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். சோ இங்க நம்மளுக்கு இந்த லோகத்துல இந்த அண்டங்கள் எல்லாமும், அதில் வாழும் அத்தனை உயிரினங்களும் எல்லாம், அது எல்லாத்துக்கும் முதல் காரணமா இருக்கிறது மூல பிரகிருதி. சோ இதை என்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம்னா, இப்போ மண் சட்டி இருக்கு, மண் பானை இருக்கு, மண் குடம் இருக்கு, எல்லாமே ஒரு குயவன் பண்ணறான். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் பொருள்னு இருக்கே, அது என்ன? களிமண் இல்லையா? சோ களிமண் அடைந்துள்ள விகாரங்கள் தான் சட்டி, குடம், பானை, இந்த மாதிரி பலவிதமான விகாரங்களா வருது. சோ அந்த விகாரப்படாத வெறும் களிமண் எந்த நிலையில இருக்கோ அதுதான் மூல பிரகிருதி அப்படின்னு பேர். ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா, மூல பிரகிருத்தினா ஓகே, ஒரு களிமண் மாதிரி, த பேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் மூல பிரகிருதி. சோ அந்த எல்லாத்துக்கும் முதல் காரணமாய் இருப்பவள்ங்கிறதுனால அம்பாளுக்கு மூல பிரகிருதி அப்படின்ற பேர் இருக்கு. சோ இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, மூலம்ங்கிறது ஸ்ரீவித்யா மந்திரத்தையும் குறிக்கிறதாம். சோ அந்த மந்திரத்துக்கு காரணமாக அம்பாள் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரி
மூல பிரகிருதிங்கிறது அந்த குண்டலினி சக்தியையும் மூல பிரகிருத்தின்னு சொல்லலாம். சோ அந்த குண்டலினி சக்தியா அம்பாள் இருக்கான்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாமால. சோ அதனாலயும் மூல பிரகிருத்தின்னு அம்பாளுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு சொல்லலாம். ஒண்ணு அந்த பேஸ், அந்த விகாரப்படாத நிலையில் இருக்கிற அந்த அது மூல பிரகிருதி. இன்னொன்னு ஸ்ரீவித்யா மந்திரமே மூல பிரகிருத்தின்னு சொல்லலாம். இன்னொன்னு குண்டலினி சக்தியையும் மூல பிரகிருத்தின்னு சொல்றான். நெக்ஸ்ட் அவ்யக்தா. அவ்யக்தா அப்படின்னா தோற்றத்தில் இல்லாதவள், கண்ணுக்கு தெரியாது. அதாவது வியக்தம் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படுறது. அவ்யக்தாங்கும் போது தோன்றா நிலையில் இருப்பவள் அப்படிங்கிறார். சோ இப்போ பிரம்மம்னு இருக்கு. சோ சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது மாயை அப்படிங்கறது ஒரு ரூபம் அடையிறது. அதாவது புருஷன் பிரகிருதி அப்படி பிரம்மம் மாயை ரெண்டும் அது ஈக்குவல் சினானிம்ஸ் மாதிரி சொல்லலாம். சோ அந்த பிரம்மம்ங்கிறது தோன்றா நிலை. அது சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது அது அந்த மாயா ரூபமா அதுதான் அனைத்து உயிரினங்களாவும் ஜீவராசிகளாவும் அண்டங்களாவும் நம்மளுக்கு சிருஷ்டி ஆறுது. அது மாயா ரூபம். சோ அந்த தோன்றா நிலையில இருக்கிறது அவ்யக்தம். ஓகேவா? சோ பிரம்மம் பார்த்தேன்னா சதா அவ்யக்த நிலையில தான் இருக்கும், தோன்றா நிலையில இருக்கும். ஆனா அந்த மாயை மாறி மாறி இருக்கும், தோன்றும் நிலை தோன்ற நிலை. அதாவது சிருஷ்டி ஆயிடுத்துன்னா அதுக்கு ரூபம் வரும். திருப்பியும் பிரளயம் வரும்போது அந்த மாயை பிரம்மத்தோட ஒடுங்கிடும் பொழுது தோன்றா நிலையில இருக்கும், அவ்யக்தமா இருக்கும். சோ அவ்யக்தாங்கிறது பெர்மனண்டா பிரம்மத்துக்கு மாயாக்கு ஆல்டர்னேட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருப்பியும் சொல்றேன், இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ பூமியில இருக்கும்போது நம்மளுக்கு நீர்நிலைகள் நிறைய சொல்லலாம். கடல் நீர், ஆத்து நீர், கிணத்து நீர், குளத்து நீர், அந்த மாதிரி நிறைய விதமா நம்ம அந்த ஜலத்தை சொல்றோம். ஓகேவா? அதுவே வானத்துக்கு போகும்போது மேகம், கார் மேகம், வெண்மேகம், அந்த மாதிரி பலவிதமான சொல்றோம். அதுவே உறையும் பொழுது ஆலங்கட்டி, பனி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது எல்லாமே நம்ம கண்ணால பாக்குற நீர்நிலைகள் இல்லையா? மேகம் நம்ம கண்ணுக்கு தெரியறது, பனி நம்ம கண்ணுக்கு தெரியறது, அது மாதிரி கடல், கிணறுல இருக்கிற தண்ணி, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது. இது எல்லாமே வியக்த நிலைகள். அதே கடல் தண்ணி உனக்கு உங்களுக்கு வெப்பத்தினால ஆவியா மாறி அது மேல இருக்கும்போது அது கண்ணுக்கு புலப்படுமா? அந்த ஆவி நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படுமா? இல்ல இல்லையா? அதுதான் அவ்யக்த நிலை அப்படிங்கிறது. சோ நீரானது வியக்த நிலை, அவ்யக்த நிலை அப்படின்னு மாறி மாறி இருக்கு இல்லையா? அதுதான் எக்ஸாக்ட்லி மாயா. புரியுறதா? சோ மாயாங்கிறது ரெண்டு நிலையிலயும் மாறி மாறி இருக்கிறது. பிரம்மங்கிறது எப்பவுமே தோன்றா நிலையில இருக்கு. சோ இங்க அவ்யக்தாங்கிறது தோன்றா நிலையில் இருப்பவள் அப்படின்ற மீனிங்ல வருது. வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, அதாவது வியக்த அவ்யக்த ஸ்வரூபிணி அப்படிங்கிறா. அதாவது தோன்றி இருப்பவைகளும் தோன்றாமல் இருப்பவைகள் எல்லாத்துடைய வடிவமாகவும் இருப்பவள் அம்பாள் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா சொல்றா. அதாவது என்ன தோன்றினது தோன்றானதுன்னு இப்போ நம்ம வியக்த நிலையில நம்ம இந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அதே இப்போ எத்தனையோ ஜீவன்கள் இன்னும் பிறப்பெடுக்காம இருக்கு. நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னா இன்னைக்கு அது இன்னும் பிறப்பு நிலையில இல்ல இல்லையா? சோ பட் அந்த ஜீவன்கிறது இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உடல்னு ஒண்ணு அதுக்கு இருக்கு. சோ அந்த ஜீவன் அவ்யக்த நிலையில இருக்கு அப்படிங்கிற. சோ அம்பாள் இந்த வியக்த ரூபம் அவ்யக்த ரூபம் ரெண்டுத்திலையும் ரெண்டின் வடிவமாகவும் இருக்கா அம்பாள் அப்படிங்கிற. சோ அவதான் இதை எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறவளும் அண்ட் இவை அனைத்திலும்
தோன்றியிருப்பவளும் அவளே. எவ்வளவு ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் இது பாருங்க. வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, வியக்த அவ்யக்த ஸ்வரூபிணி. அடுத்தது வியாபினி. வியாபினினா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கா அம்பாள். எல்லாமே அவளுடைய ஸ்வரூபம் தான் இல்லையா? அதுதான் எங்கும் நிறைந்து இருப்பவள், எங்கும் வியாபித்து இருப்பவள். நம்ம பாக்குறது எல்லாமே அம்பிகையின் ஸ்வரூபமா இருக்கிறதுனால வியாபினி. விவிதாகாரா. விவிதாகாரானா நிறைய விதமான ரூபங்களை உடையவள், வெவ்வேறு விதமான வடிவங்களை எடுத்திருப்பவள் அப்படிங்கிறார். அதான் இது திருப்பி அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு களிமண் எப்படி பலவிதமான ரூபங்களை எடுக்கிறது, சட்டி, பானை, குடம், அந்த மாதிரி அந்த பராசக்தியும் எண்ணற்ற உருவங்களாக விளங்குகிறாள். ஆனாலும் நம்ம காண்ற எல்லா ரூபங்களும் எல்லா ஜீவன்களுமே அந்த அம்பிகையின் ஸ்வரூபம். விவிதாகாரா. வித்யா வித்யா ஸ்வரூபிணி. இது வித்யா வித்யான்னு 2 வாட்டி இல்ல, வித்யா அவித்யா 2 டேர்ம். சோ அந்த வித்யை அவித்யை ரெண்டுத்தையும் தன்னுடைய ரூபங்களாக உடையவள். வித்யைனா என்ன, அவித்யைனா என்ன? ரெண்டுமே ஞானம் தான். வித்யைங்கிறது மெய்ஞானம், பரஞானம். அவித்யைங்கிறது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்ப நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறது வெறும் அவித்யை, அஜ்ஞானம்னு சொல்றோம் இல்லையா? அந்த அஜ்ஞானம். இந்த ரெண்டுத்தின் ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ அவித்யில நம்ம இருக்கிறவ, அஜ்ஞானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அஜ்ஞானம்ங்கிற அந்த மிருத்யுவை ஜெயித்து மெய்ஞானம் என்ற அந்த வித்யைக்கு போனோம்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு கிட்ட பயன்போம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த அவித்யை வித்யா ரூபமாவும் இருக்கா, அவித்யா ரூபமாவும் இருக்கா அம்பாள். வித்யா வித்யா ஸ்வரூபிணி. இன்னும் சிம்பிளா சொல்றா, அதாவது நான் வேற பிரம்மம் வேற அப்படிங்கிற அந்த ஞானம் ஏற்படாம இருந்தா அதுதான் அவித்யை. இப்போ எனக்கு அடிபட்டுறது, நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு அதுலயே நம்ம இன்னும் நான் வேற அந்த பரமாத்மா வேறன்னு நம்ம அந்த நிலையில இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாம் அது பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அதுல இருக்கிறவ. சோ இது அவித்யைன்னு பேரு. நானும் அந்த பரபிரம்மமும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஞானம், ஆத்ம ஞானம், மெய்ஞானம் வந்துடுதுன்னா அது வித்யா, சுத்த வித்யா. ஓகேவா? சோ வித்யா வித்யா ஸ்வரூபிணி. மகா காமேஷ நயன குமுதாஹ்லாத கௌமுதி. பியூட்டிஃபுல் தாட். அதாவது மகா காமேஸ்வருடைய கண்கள் அந்த கண்களை எதுக்கு கம்பேர் பண்றான்னா குமுத புஷ்பங்களோட கம்பேர் பண்றான். சோ அந்த குமுத புஷ்பங்கள் அம்பாளை பார்த்த உடனே அது எப்படி மலர்ந்து இருக்குமோ, அந்த கண்கள் அம்பாளை பார்த்த உடனே அந்த பேரானந்தத்துல மலர்ந்து இருக்குமா. சோ அந்த குமுத புஷ்பங்கள் ஆகிய கண்கள் காமேஸ்வரனுடைய கண்களை மலரச் செய்யும் சந்திரிகையாக இருக்கார். சோ சந்திரன் வந்த உடனே குமுத புஷ்பம் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி அம்பாள் என்ற சந்திரிகை வந்த உடனே காமேஸ்வரன் பரமசிவனுடைய கண்களான அந்த குமுத புஷ்பங்கள் பூக்கிறது அப்படிங்கிறார். அதான் மகா காமேஷ நயன குமுதாஹ்லாத கௌமுதி. பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி அப்படின்னு. இது என்னன்னா பக்தர்களுடைய ஹிருதயத்துல இருட்டை போக்கடிப்பதில் சூரியனுடைய கிரணங்கள் போன்றவள். அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த இருட்டை போக்கடிக்கக்கூடிய கிரணங்களா அம்பாள் இருக்கா அப்படிங்கிறா. சோ பானு அப்படின்னா கிரணம் அப்படின்னு அர்த்தம். பானுமான் அப்படிங்கிறது சூரியன். அத பானுமத் பானு சந்ததிஹி அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள். அஜ்ஞானம்ங்கிற அந்த இருட்டை போக்கடிப்பவளாக அம்பாள் இருக்கிறதுனால சூரியனுடைய கிரணங்களுக்கு அம்பாளை கம்பேர் பண்ற.
சிவதூதி, சிவனை தூதனாக உடையவள். சிவன் எங்கேருந்து தூதனா போனார்? அப்படின்னா, அதாவது தேவி மகாத்மியத்துல இது வரும். சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அந்த அரக்கர்களோட அம்பாள் வந்து போருக்கு போனா இல்லையா? அப்போ போருக்கு போறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை அவளுக்கு பண்றதுக்கு, கண்டிப்பா நீங்க தோத்து போயிடுவேல், அவ அம்பாள் கிட்ட இது பண்ண வேண்டாம், யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முதல்ல முன்னெச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஆஹ் சிவனையே தூதாக அனுப்பினாலாம் அம்பாள். சோ அது வந்து அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது. சோ இதுல இருந்து அம்பாளுடைய கருணையையும் இது எடுத்து காட்டுகிறது. சோ சிவபெருமானும் அத போய் செஞ்சார். ஆனா அந்த அசுர புத்தியை இறைவனாலும் மாற்ற முடியவில்லை. அதனால்தான் அதுக்கப்புறம் யுத்தம் வந்து சும்ப நிசும்ப வதமும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் இது எதுக்கு சொல்றான்னா, முதல்ல அவளை வதம் பண்றதுக்கு முன்னாடி சிவனையே தூதனாக அனுப்பினாள் அம்பாள். அதான் சிவதூதி. சிவாராத்யா அப்படின்னா சிவனால் ஆராதிக்கப்பட்டவள். சோ அம்பாளை சிவனே ஆராதனை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்க. சிவமூர்த்தி அப்படின்னா சிவனையே தன்னுடைய மூர்த்தியாக உடையவள், சிவனையே தன்னுடைய ரூபமாக உடையவள். சக்தியே சிவம், சிவமே சக்தி, அது நம்மளுக்கு தெரியும். அந்த அபேத நிலை தான் சொல்றது இந்த நாமா சிவமூர்த்தி, சிவனையே மூர்த்தியாக உடையவள். சிவங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் வந்து மங்களம் அப்படின்ற மீனிங்கும் வரும். சோ மங்களமயமான மூர்த்தியை உடையவள் அப்படின்னும் சொல்லலாம் சிவமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு. சிவனுக்கு சிவங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து மோக்ஷம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். சோ மோக்ஷமே ரூபமாக உடையவள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சோ 3 விதமான மீனிங் இருக்கு பாருங்க இதுக்கே. சிவமூர்த்தி அப்படிங்கும் போது சிவனையே தன்னுடைய மூர்த்தியாக உடையவள் அப்படின்னு ஒரு மீனிங். இன்னொன்னு சிவனுக்கு மங்களம், மங்களமயமான மூர்த்தியை உடையவள். இன்னொன்னு மோட்சத்தையே ரூபமாக உடையவள் சிவமூர்த்தி. சிவங்கரி, சிவங்கரி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் மங்களத்தை செய்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம ஜீவராசிகள் எல்லாரையும் படிப்படியாக திருத்தி அமைத்து அவளை மங்கள வடிவாக கொண்டு வர்றது அம்பிகையுடைய செயல். அதனால சிவங்கரி தன்னுடைய பக்தர்களை பக்தனுக்கு மங்களத்தை செய்பவள் அப்படின்னு. அடுத்தது சிவப்பிரியா, சிவனுடைய பிரியையாக இருப்பவள், சிவனின் அன்புக்கு உரியவள். சோ சிவனுடைய முழு அன்புக்கு உரியவளா அம்பாள் இருக்கா எப்பவுமே. சோ சிவனுக்கும் சக்திக்கும் இடையே இருக்கிற அன்பு மாறி ஒரு பக்தனுக்கும் அந்த சக்திக்கும் இடையே இருக்கிற அன்பு இருக்கணும் அப்படிங்கிற அதுதான் சிவப்பிரியா. சிவபரா அப்படின்னா சிவனோட இன்னும் உத்கிருஷ்டமாக இருப்பவள், அதாவது சிவனுக்கும் மேல சிறப்பாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இத வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு வைரக்கல்லு இருக்கு. அந்த வைரக்கல்லும் அதனுடைய பிரகாசத்தையும் நம்ம பிரிக்க முடியுமா? இல்ல. சோ அந்த பிரகாசம் வைரத்தை தீட்ட தீட்ட அதோட பிரகாசம் அதிகரிச்சுட்டே போறது இல்லையா? சோ சிவன்கிறது ஒரு வைரம்னா அந்த பிரகாசம் அதுல இருக்கதான் அந்த வைரத்தோடைய மதிப்பு கூடுகிறது இல்லையா? சோ சக்திங்கிறது அந்த பிரகாசம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சக்தி வந்து சிவன்டேந்து மறைஞ்செடுத்தனா சிவனுக்கு அந்த பவர் இல்லை அப்படின்ற. சோ சிவபராங்கிறது சிவனை விட மிக சிறப்பாக இருப்பவள், சிவனுக்கு மிக்காளாக இருப்பவள். சிஷ்டேஷ்டா அப்படிங்கிறது சிஷ்டர்களை தன்னுடைய
இஷ்டர்களாக உடையவள். யாரு சிஷ்டர்கள் அப்படின்னா, ஸ்வதர்மத்தை யார் யார் காப்பாத்துறாளோ அவ எல்லாருமே சிஷ்டர்கள். கந்த சஷ்டி கவசத்துல கூட வருமே, சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் அப்படின்னு முதல்ல எடுத்தோடனே வரும். சிஷ்டர்கள்னா நல் ஒழுக்கத்தை துளி கூட அதுல இருந்து பிசராது இருக்கிறவர்களை தான் சிஷ்டர்கள்னு சொல்லுவோம். எப்பவுமே அவ தன்னுடைய ஸ்வதர்மத்தை காப்பாத்துவா, நிறைவேற்றுவா அப்படிங்கிற. சோ அம்பாளுக்கு தன்னுடைய எல்லா மக்களையுமே அவ சிஸ்டர்களா ஆக்கறதுல கண்ணும் கருத்துமா இருக்கா அம்பாள். சோ யார் யார் அந்த மாதிரி சிஸ்டர்களா ஆறாலோ அவ எல்லாரும் அம்பிகைக்கு முற்றிலும் உகந்தவர்களாகினர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சிஸ்டர்களால் எப்பொழுதும் அந்த சிஸ்டர்களோட பிரியமாக இருப்பவள் அப்படின்னு தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவள். சிஷ்டேஷ்டா, சிஷ்ட பூஜிதா, அப்பேற்பட்ட சிஸ்டர்களால் பூஜிக்கப்படுபவள். ஓகேவா? சிஸ்டர்கள்னா என்னன்னா நல்ல ஒழுக்கம், ஸ்வதர்மத்தை எப்பொழுதும் காப்பாற்றுபவர்கள் அவள்லாம் தான். சோ அவளால் ஆராதிக்கப்படுபவள், பூஜிக்கப்படுபவள் சிஷ்ட பூஜிதா. அப்பிரமேயா, அப்பிரமேயானா அவளை அளவிட முடியுமா? இவ்வளோ பெருசு, இவ்வளோ நீளம், அந்த மாதிரி இருக்குமா? இந்த பிரபஞ்சம் முழுதும் வியாபித்திருக்கும் பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கா அம்பாள். அதனால அவள் அளவிட முடியாதவள், அளப்பரியவளா இருக்கா. அதான் அப்பிரமேயாங்கிறதுக்கு மீனிங். சோ அவளுடைய யாராலையுமே அவளுடைய எந்த யோகிகளாலும் பக்தர்களாலும் தேவதைகளாலும் அவளை முற்றிலுமாக அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி அளந்ததும் கிடையாது. அப்பிரமேயா. ஸ்வப்பிரகாஷா, ஸ்வப்பிரகாஷா அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமாக இருப்பவள். அதாவது இயல்பாவே அவ பிரகாசமா இருப்பவள். அவளும் பிரகாசமும் பிரிச்சே பார்க்க முடியாது, ரெண்டும் சேர்ந்தேதான் இருக்கும். சோ அந்த பிரகாசத்துக்கு வேற ஒரு வஸ்துவால பிரகாசம் கிடைக்கிற மாதிரி வேற ஒரு வஸ்துவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வஸ்துவே கிடையாது. இவளுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய, பிரகாசம் கொடுக்கக்கூடிய வஸ்து வேற எதுவுமே கிடையாது. சோ ஸ்வயம் ஜோதியாக இருக்கா அம்பாள், ஸ்வப்பிரகாஷா. மனோவாச்சாம கோச்சரா அப்படின்னா மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்றான்னா, யாருக்கெல்லாம் அவ எட்ரா அப்படின்னு சொல்றா. அதாவது கோச்சரம்ங்கிறது எட்டுபவள், அகோச்சரான்னு வருதுங்க. மனோ வாச்சாம் அகோச்சரா. அகோச்சரானா எட்டாதவள், மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அப்படின்னு. சோ யோகிகள் பல வருடங்கள் தியானம் செஞ்சு அவளுக்கு ஞான கண்ணுக்கு அந்த அம்பாள் புலப்படுறா. சோ அந்த ஞான கண்ணுக்கு கோச்சரமாகிறாள் அம்பாள். சோ அந்த அம்பாளை தரிசிக்கணும்னா அந்த ஞானக்கண் அத்தனை ஆத்ம சாதகம் பண்ணினாதான் அம்பாள் கண்ணுக்கு புலப்படுவா அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் சித் சக்திஹி. சித்துங்கிறது நம்மளுக்கு தெரியும், சிதக்னி குண்ட சம்பூதா முதல்லயே பார்த்துட்டோம். சித்துங்கிறது ஞானம் அப்படின்னு. சோ சித் என்னும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கா அம்பாள், ஞான ஸ்வரூபிணி. சோ இங்க பார்த்தோம்னா ஒரு இது சித்து, சைத்தன்யம், சேத்தனம், இது எல்லாமே ஒரே மீனிங்கா தான் குறிக்கிறது. வேற வேற நாமாவா இங்க வரும் நம்மளுக்கு. சித் சக்தி, அடுத்தது சேத்தனா ரூபா, சைத்தன்ய ரூபிணியாக இருக்கவள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சித் சக்திங்கிறது அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லா சகல பூதங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிற. சோ அது இல்லாம போச்சுன்னா அது
சக்திஹீனனாக, அதாவது சவத்திற்கு சமமானதாக இருக்கும் அப்படிங்கிற. சோ சிச்சக்திங்கிறது தான் அம்பாளுடைய ஸ்வரூபம். சேத்தனா ரூபாங்கிறதும் அதேதான். நம்மளுக்கு தேவி மகாத்மியம்லயும் ஒரு ஸ்லோகம் வரும், ஞாபகம் இருக்கா? நம்மளுக்கு அந்த 5th சாப்டர்ல பார்த்தோம்னா, யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யபிதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இல்லையா? சேத்தனேத்யபிதீயதே, அந்த சேத்தனா ரூபமாக இருப்பவள் அம்பாள். நெக்ஸ்ட் ஜடசக்திஹி, ஜடமான அந்த பிரம்மத்தின் சக்தியாக இருப்பவள். சோ சிச்சக்திக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஜடசக்தி அப்படிங்கிறது. சோ அம்பாளுடைய ஸ்வரூபம் சிச்சக்தியாவும் இருக்கு, ஜடசக்தியாவும் இருக்கு. சோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹீட்டுங்கிறது வந்து சிச்சக்தி, அதுக்கு வந்து ஒரு ரூபமா இருக்கு. இப்ப வந்து அயர்ன் பாக்ஸ்ல இருந்து வர ஹீட்டு, சூரியனுடைய வெப்பம், இதெல்லாம் வந்து ஜடசக்தி. வேற அந்த உஷ்ணம் அப்படிங்கிற அந்த ஒரு எலிமெண்ட் வந்து சிச்சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்ற. சோ இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் இந்த இதெல்லாமே ஜடசக்தியா மீனிங். அதாவது நம்மளால உணரக்கூடிய சக்தி தான் ஜடசக்தி. சோ அம்பாள் வந்து சிச்சக்தி ஸ்வரூபமாவும் இருக்கா, ஜடசக்தி ஸ்வரூபமாவும் இருக்கா. ஜடாத்மிகா அப்படின்னா அந்த ஜடசக்தி வடிவமா இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன, அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த வஸ்துக்களாய் அனைத்திலும் வீற்றிருப்பவள், அனைத்துமாய் இருப்பவள், அதான் ஜடாத்மிகா. தெரியும்படியான ஸ்வரூபத்தை உடையவள். நம்ம பாக்குற அனைத்து இதுவும் பஞ்சபூதங்கள், அதுல இருக்கிற ஜீவராசிகள், எல்லா உயிரினங்கள் எல்லாமாவும் அம்பாள் இருக்கா. அதான் ஜடாத்மிகா, தெரியும்படியான ஸ்வரூபத்தை உடையவள். காயத்ரி, காயத்ரிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேர்ம், நல்ல அழகான பேர் கூட. சோ வேதங்களுக்கு மாதாவா இருக்கிறவ தான் காயத்ரி. சோ காயத்ரி மந்திரம்ங்கிறது எவ்வளவு பிரசித்தம், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா இஷ்ட தெய்வத்துக்குமே வந்து காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. சோ 4 வேதங்களின் சாரமா போற்றப்படுகிறது தான் காயத்ரி அப்படிங்கிறது. சோ அந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். அதோட மகிமை பத்தி காயத்ரி அது ஒரு தனி ஒரு இதுவே சொல்லலாம், வியாக்கியானமே சொல்லலாம், அப்பேற்பட்ட ஒரு இது. சோ இந்த காயா த்ரீ அப்படின்னு பிரிச்சோம்னா, காயாங்கிறது கானா என்ன பாடுறது. சோ அந்த இத சொல்றவாளுக்கு 3 அப்படின்னா பாதுகாப்பு அமைகிறது அப்படிங்கிறா. சோ காயத்ரிங்கிறது அந்த வேர்டுக்கே வந்து அதை அந்த மந்திரத்தை சொல்லுபவர்களுக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் முன்னேற்றமும் வந்து அமைகிறது அப்படின்னு சொல்றோம். சோ காயத்ரிங்கிறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வேத மாதா. வியாஹிருதி, வியாஹிருதிஹி அப்படின்னா வியாஹிருதி ரூபமாக இருப்பவள். வியாஹிருத்தினா என்ன? உச்சரிப்பு. நம்ம இப்ப அவருக்கு அந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அதை சரியாக உச்சரித்தாதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உச்சரிப்பு ரூபமாக இருப்பவள் வியாகிருதி அப்படின்னு. சோ இப்ப நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு, அதை வெறும்னா நம்ம அப்படியே சாப்பிட்டு முழுங்கறதுக்கும், அது வந்து நம்மளுடைய உமிழ் நீரோட மிக்ஸ் ஆகி அது வயிற்றுக்குள்ள போனா அது இன்னும் நம்மளுக்கு அப்சார்ப் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி அந்த காயத்ரி மந்திரம் வந்து நம்ம ஒழுங்கா உச்சரிக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஆத்ம ஞானம் பெறறதுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றோம். சோ அந்த வியாகிருதி ரூபமாக, அந்த உச்சரிப்பு ரூபமாக இருப்பவள். சந்தியா, சந்தியா அப்படின்னா சந்தியா காலம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சந்தியா ரூபமாக இருப்பவள். சந்தியாங்கிறது அதாவது 2
வேற வேற நேரங்கள் சந்திக்கும் அந்த நேரம் தான் வந்து சந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாயங்காலம் பார்த்தேன்னா சூரிய அஸ்தமனமும் அந்த இரவு நேரமும் ஸ்டார்ட் ஆற அந்த மீட் ஆற அந்த டைம் தான் சந்தியா அப்படின்றோம். அதே மாதிரி மார்னிங்கும் டார்க்னஸ் டு லைட் அந்த மாறுறது இல்லையா, அந்த நேரம் சந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த சந்தியா ரூபமாக இருப்பவள். அந்த சந்தியா வந்து பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் உள்ளத்திலிருந்து தோன்றிய ஒரு கன்னிகைக்கு சந்தியா அப்படின்ற பேரம். சோ அந்த சந்தியா நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து அந்த தேவதைக்கு நம்ம வேண்டிக்கிற மாதிரி ஆகும். சோ மனம் குவிந்து தியானம் பண்ணினோம்னா நம்மளுக்கு எல்லாம் கிட்டும் அப்படின்ற இது. சோ காயத்ரிங்கிறது பிரம்மதேவனுடைய தியானத்திலிருந்து தோன்றிய கன்னிகை சந்தியா. காயத்ரி வியாகிருதி சந்தியா த்விஜ பிருந்த நிஷேவிதா. த்விஜர்களுடைய கூட்டங்களால் நன்றாக உபாசிக்கப்படுபவள். த்விஜர்கள்ங்கிறது யாரு? நம்மதான். நம்மளுக்கெல்லாம் நம்ம ஒரு பிறப்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா த்விஜர்கள், த்விஜங்கிறது வந்து என்னன்னா த்வி அஜ. அஜங்கிறது பிறப்பு, த்வி அஜன்னா 2 முறை பிறக்கிறது. ஒண்ணு தாயோட கருவில இருந்து நம்ம வெளியில வருது, அது முதல் பிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு புத்தி கித்தி அதெல்லாம் வந்து அந்த ஞானம் வந்து அந்த குழந்தை வயதுல நம்மளுக்கு அது வெறும் இதுவா இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் அந்த அறிவு வந்து வருதுங்கிறது நம்மளுடைய 2வது பிறப்பு. சோ நம்ம எல்லாருமே த்விஜர்கள் தான். ஓகேவா? சோ த்விஜர்களுடைய கூட்டங்களால் உபாசிக்கப்படுபவள் அப்படின்னு. சோ இப்ப இந்த 3 டேர்ம்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, வியாகிருதி, சந்தியா, த்விஜ பிருந்த நிஷேவிதா. இந்த 3ம் வந்து முன்ன நம்ம 3 அவஸ்தைகள்னு ஒண்ணு பார்த்தோம். ஜாக்ர, ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஜாக்ரத் அப்படிங்கிறது முழிப்பு நிலை, விழிப்பு நிலை. ஸ்வப்னங்கிறது நம்மளுக்கே தெரியும், ஸ்வப்ன நிலை. அதாவது தூக்கம் இருக்கு, தூங்கின்னு இருப்போம், அதாவது மனசு வந்து இன்னும் தூங்காம இருக்கு. சுஷுப்திங்கிறது டீப் ஸ்லீப். அப்ப வந்து எல்லாமே ஒடுங்கி இருக்கும். கிட்டத்தட்ட பிரம்மமும் நாமும் ஒண்ணுங்கிற அந்த ஸ்டேஜ். கார்த்தால வந்து நம்ம ஏந்து கேட்டோம்னு வச்சுக்கோம், அப்படியா அப்படின்னு பாருங்க, அந்த டீப் ஸ்லீப். சோ இந்த 3 அவஸ்தைகளும் இந்த 3 அவஸ்தை, இந்த 3 டேர்ம்ஸும் வந்து இந்த 3 அவஸ்தைகளும் கிட்டத்தட்ட சினானமா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க சொல்ற. அதாவது வியாகிருதி அப்படிங்கிற நாமம், வியாகிருதி, சந்தியா, த்விஜபிருந்த நிஷேவிதா, இது எல்லா 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வியாகிருதி அப்படிங்கிற நாமம் வந்து ஜாக்ரத் அப்படிங்கிற அந்த அவஸ்தையுடைய விளக்கம் அப்படிங்கிற. வியாகிருத்தினா என்ன சொன்னேன், உச்சரிப்புன்னு சொன்னேன் இல்லையா. சோ அந்த இது வந்து ஜாகிரத் அவஸ்தையில நம்மளுக்கு விளங்குகிறது. அதாவது அந்த நேரம் நம்மளுடைய உடல், மனம், மொழி அந்த திரிகரணங்களும் செயல்படும் அந்த நேரம். சோ நம்மளுக்கு உச்சரிப்புங்கும் போது, பேசும்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியறது இல்லையா, அதான் வியாகிருதிங்கிறது. சந்தியாங்கிறது வந்து ரெண்டும், அந்த ஜாகிரத் அவஸ்தைக்கும் சுஷுப்தி அவஸ்தைக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்வப்னங்கிற அந்த அவஸ்தையும் சந்தியா அப்படிங்கிற அந்த நாமமும் ஐடென்டிக்கலா இருக்கு பாருங்க. அதாவது தூக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது அப்படிங்கிற அந்த இது. அது மாதிரிதான் அந்த சந்தியாங்கிறது அந்த மாதிரி ஒரு இது. த்விஜ பிருந்த நிஷேவிதா அப்படிங்கிறது வந்து சுஷுப்தி. அதாவது என்னன்னா த்விஜங்கிறது ஆக்சுவல் டேர்ம் 2 times பர்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது பறவைகளுக்கு தான் த்விஜங்கிறது சொல்லுவா. அதாவது ஏன் அப்படின்னா, முதல்ல அது வந்து முட்டையா வெளியில வருது, அதுதான் அதோட முதல் பிறவி. அப்புறம் முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு அது 2வது பிறவி. சோ த்விஜங்கிறது பறவைகளுக்கு பக்கவா அது சூட் ஆகும். த்விஜ பிருந்த நிஷேவிதா. சோ அந்த பறவை கூட்டம்லாம் என்ன பண்ணும்னா, பகல்ல எல்லாம் இங்க அங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு ராத்திரியில வந்து ஒரே இடத்துல வந்து ஒடுங்குறது இல்லையா. சோ அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. அங்க வந்த அப்புறம்
அது வந்து எந்த இதுவும் இல்லை, அப்படியே ஒடுங்கி போயிடுறது இல்லையா. சோ அப்ப வந்து இந்த மூணுமே வேலை செய்யாது அந்த டைம்ல. மனம், மொழி, உடல் எதுவுமே வேலை செய்யாது. அந்த டீப் ஸ்டேட் தான் இது. சோ அந்த ஜாக்கிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி இந்த மூணும் வந்து இந்த மூணு டேர்ம்க்கும் வியாகிருதி, சந்தியா, ரிஜபிருந்த நிஷேவிதா இது மூணுத்துக்கும் சினானிமா இருக்கு பாருங்க. அதுதான் இங்க. நெக்ஸ்ட் தத்வாசனா, தத்துவங்களை ஆசனமாக உடையவள் அப்படிங்கிற. தத்துவங்கள் எத்தனை இருக்கு? 25 தத்துவங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் 5 இருக்கா, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரம் அதாவது 5 சென்சஸ், அப்புறம் 5 ஞானேந்திரியம், ஞான இந்திரியம் அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், அப்புறம் 5 கர்மேந்திரியம் அதாவது கை கால், அப்புறம் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், அப்புறம் வாக் அதாவது மவுத். இது 5ம் வந்து கர்மேந்திரியம். அதுக்கப்புறம் சித்தம், மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் புருஷன். இது 25 தான் 25 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 தத்துவங்களையும் ஆசனமாக கொண்டவள் தத்வாசனா. தத்துவமயின்னு இருக்கு இல்லையா. சோ இது 3 டேர்ம்ஸ். தத்துவமயின்னு நம்ம ஒரே வார்த்தையா சொல்லிடுறோம். தத்துங்கிறது ஒரு நாமா, துவம்ங்கிறது ஒரு நாமா, ஐங்கிறது ஒரு நாமா. 3 நாமா அது. சோ தத் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்ரலா சான்ஸ்கிரிட் தத் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ அதுவாக இருப்பவள். இப்ப நம்ம வந்து கண்ணுக்கு தெரியிற ஒரு பொருள், இப்ப நம்ம அங்க வந்து ஒரு இது இருக்கு, அது அப்படின்னு நம்ம அதை காமிச்சு சொல்றோம். சோ கண்ணுக்கு தெரியறது அந்த பொருள், அது எல்லாமே நம்ம அது அப்படின்னு சுட்டி காட்டுறோம். அது மாதிரி மனசால நம்ம நினைக்கிறோம் பாருங்க சில இது, அதையும் வந்து நம்ம அதுன்னு சொல்ல முடியும் இல்லையா. அதுவும் நம்ம அது அப்படிங்கிற அந்த இதுல சொல்ல முடியும். அது மாதிரி ஆஹ் தோற்றத்துக்கு அப்பால் இருக்கிறது கூட நம்ம தத்துன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தத் ஸ்வரூபமா அம்பாள் பிரம்மமா இருக்கா அப்படிங்கிற. சோ அது அப்படிங்கிற டேர்முக்கு உகந்தவளாக இருக்கா, அதுவாக இருப்பவள், அதுதான் தத். சோ இத வந்து நம்ம நாமாவளியா சொல்லும் போது தத்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம், தஸ்யை நமஹா அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேர்ம். அடுத்தது துவம். துவம்ங்கிறது வந்து என்னன்னா நீ அப்படின்னு அர்த்தம். முதல்ல தத்துனா அது, துவம்ங்கிறது நீ அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப வந்து நீ அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்காய் இருப்பவள் அப்படின்னு. இப்ப ஒரு பொருள் வந்து நம்ம தேடின்னு இருக்கோம், அது கிடைச்ச அப்புறம் அத்தனை நேரமா அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம அதுன்னு சொன்னது, அத பார்த்த உடனே நம்ம வந்து உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீன்னு ஆயிடுறது அது இல்லையா. சோ அது துவம் அப்படின்னு. இந்த நாமாவையும் நம்ம நாமாவளியா சொல்லும் போது துப்யம் நமஹ அப்படின்னு சொல்லுவோம். துவம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், துவம் நமகன்னு சொல்ல மாட்டோம், துப்யம் நமஹ. தத்துக்கு வந்து தஸ்யை நமஹ, துவம்முக்கு துப்யம் நமஹ. அடுத்தது ஐ. ஐங்கிறது வந்து ஒருத்தரை வந்து நம்ம பிரியத்தோட கூப்பிடும் போது ஐ அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற. அதாவது அம்பாள் வந்து சகலலோக ஜனனி இல்லையா. சோ அவளுடைய குழந்தையிலான நாம் அம்பாள ஐ அப்படின்னு கூப்பிடுறது சாலவே பொருந்தும் அப்படின்னு. சோ இந்த ஐங்கிறது வந்து ஐயை நமஹா அப்படின்னு சொல்லுவோம். ஐ நமஹான்னு சொல்ல மாட்டோம், ஐயை நமஹா. பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா. பஞ்ச கோஷங்கள் என்ன? இது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லலாம். கோஷம் அப்படிங்கிறது என்னன்னா கவச்சம் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து வாழைத்தண்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அத சுத்தி எவ்வளவு மட்டை இருக்கு,
அந்த மட்டையெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு லேயரா உரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது தான் நம்ம வாழைத்தண்டு இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா, உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவும் 5 விதமான கோஷங்கள், அதாவது 5 விதமான ஆஹ் கவச்சங்களை உடையது. சோ முதல்ல நம்ம பாக்குற கோஷம் என்னன்னா அன்னமய கோஷம், அதாவது ஸ்தூல ரூபம், நம்ம இந்த உடல். அதுதான் வந்து முதல் லேயர். அதுக்கு உள்ள இருக்கிறது உயிர். அந்த உயிருங்கிற அந்த தத்துவம் தான் பிராணமய கோஷம். அதுக்கும் உள்ள இருக்கிறது சூக்ஷ்மமான மனோமய கோஷம், அதாவது நம்ம மனம், இன்பம் துன்பம் அதெல்லாம் உணர்றது இல்லையா? அந்த மனம் வந்து மனோமய கோஷம். அதோட இன்னும் சூக்ஷ்மமானது விஞ்ஞானமய கோஷம், அதாவது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தி கூர்மை, புத்தி அப்படின்னு சொல்லலாம். சோ முதல்ல உடல், உயிர், மனம், புத்தி அப்படின்னு வருது. சோ அது வந்து விஞ்ஞானமய கோஷம். அதுக்கும் உள்ள ஒரு லேயர் இருக்கு, அதுதான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு. அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் நன்கு விளக்க வல்லது. இந்த 5 கோஷத்துக்கும் தாண்டி உள்ள இருக்கிறது தான் ஆத்மா, அந்தராத்மா. ஓகேவா? சோ இந்த பஞ்ச கோஷங்களுக்கு நடுவில் இருப்பவள் அந்த தாய் அம்பாள் அப்படின்ற பஞ்ச கோஷாந்தர ஸ்திதா. நெக்ஸ்ட் நிஸ்ஸீம மகிமா அப்படின்னா, அவளுக்கு அவளுடைய மகிமைகளுக்கு ஒரு வரம்பு சொல்ல முடியுமா? ஒரு லிமிட் இருக்கா? வரம்பில் அடங்காத மகிமைகளோடு கூடியவள், எல்லை கடந்த மகிமைகள். அவளுடைய மகிமைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதுதான் நிஸ்ஸீம மகிமா. நித்திய யௌவனா, இது எல்லாருக்குமே மீனிங் தெரியும். யௌவனம்னா என்ன? யங். நித்திய யௌவனானா ஆல்வேஸ் யங். அவளுக்கு மூப்புங்கிறதே கிடையாது. எப்பொழுதும் எல்லா காலத்திலும் யௌவனமாக இருப்பவள், இளமையாகவே இருப்பவள். மதசாலினி, மதத்தால் சோபிக்கிறவள். மதம்ங்கிறது வந்து இங்க என்னன்னா பேரானந்த நிலை அப்படிங்கிற. சோ அந்த பேரானந்த நிலையில் சோபிக்கிறவள் மதசாலினி. மத கூர்ணித ரக்தாட்சி, அந்த மதத்தால், அந்த பேரானந்தத்தால் சிவந்த கண்களை உடையவள். ஓகேவா? அதுதான் மத கூர்ணித ரக்தாட்சி. மத பாட்டல கண்ட பூஹு அப்படின்னா, அந்த பேரானந்த நிலையால் அவளோட கண்ணம் பார்த்தோம்னா இளம் சிவப்பா இருக்கான். கண்டங்கிறது கண்ணங்கள், 2 கண்ணமும். மத பாட்டல கண்ட பூஹு, இளம் சிவப்பாக இருக்கும் கண்ணங்களை உடையவள். சந்தனத்ரவ திக்தாங்கி அப்படின்னு. சந்தனத்ரவ திக்தாங்கி அப்படின்னா, சந்தன திரவம், அதாவது அந்த அரைச்ச சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் வந்து எப்பவுமே வந்து அந்த பேரானந்த நிலையில இருக்கா அப்படின்னு இருக்கு. அதனால்தான் சந்தன காப்பு சாத்துறதுன்னு சொல்றா இல்லையா? சோ அது வந்து ஆனந்தமயி. அந்த ஆனந்த ஸ்வரூபத்துக்கு தான் அங்கங்கள்ல சந்தனம் பூசி அவளுடைய பேரானந்த நிலையை விளக்குவதற்கு தான் நம்மளுக்கு சந்தனம் பூசுறா, சந்தன காப்பு பண்றா. அதான் சந்தன திரவ திக்தாங்கி. சாம்பேய குசும பிரியா. சாம்பேய பூனா என்ன? செண்பகப்பூ. செண்பகப்பூ அவ்வளவு அழகும் மனமும் நிரம்ப பெற்ற அந்த செண்பக புஷ்பத்தில் பிரியமுடையவள். அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா செண்பகப்பூ. அதான் சாம்பேய குசும பிரியா. குஷலா. குஷலானா அவ்வளோ சாமர்த்தியசாலியா அம்பாள். அது நம்மளுக்கு தெரியாதா? அவ்வளோ சாமர்த்தியம். இத்தனை சிருஷ்டியும் பண்ணி அதை பரிபாலிச்சுன்னு இருக்கா. அப்ப அவ சாமர்த்தியத்தை என்னத்தன்னு சொல்றது? சோ சகல சாமர்த்தியங்களோடும் இருப்பதால் அவள் குஷலா அப்படின்ற பேர் அவளுக்கு ரொம்ப ஆப்ட். கோமலாகாரா அப்படின்னா அழகான அவயங்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சோ அவ வந்து அவளை பார்ப்பதற்கே
அவ்வளவு அழகாக இருக்கா இல்லையா? சோ கோமலாகாரா அப்படின்னா அவ எப்பவுமே நித்திய யௌவனம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். யங்கா இருக்கும்போது என்ன, அவளுடைய அவயங்களும் அவ்வளவு அழகாக இருக்கு இல்லையா? சோ அதனால நித்திய யௌவனாவா இருக்கிறதுனால கோமலாக்காராவா இருக்கிறதுல ஒன்னும் பெரிய இது கிடையாது, ஆச்சரியம் கிடையாது. குருக்குல்லா, குருக்குல்லாங்கிறது ஒரு சக்தியுடைய பேர். குருக்குல்லா தேவி அப்படின்னு. அதாவது அந்த ஸ்ரீநகரத்துல இது என்கிட்ட லலிதா ஸ்தவரத்னம் படிச்சவா அந்த ஃபோர்ட் ஒன்னொன்னா தாண்டி போகும்போது ஒரு 2 ஃபோர்ட்டுக்கு நடுவுல இருப்பா இந்த குருக்குல்லா அப்படின்னு. நம்ம அந்த தேவி நல்லா குங்குமம் பூசின உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல பார்த்திருப்போம். சோ அந்த குருக்குல்லா தேவி தான் இது. சோ ஸ்ரீநகரத்துல பார்த்தோம்னா அகங்கார கோட்டைக்கும் சித்தக்கோட்டை அந்த 2 பிராகாரங்களுக்கு நடுவுல விமர்ச வாப்பியில அதிஷ்டானமா இருக்கிறவோதான் இந்த குருக்குல்லா, குங்குமத்தை பூசிய உடலோடு இருப்பா குருக்குல்லா தேவி. குலேஸ்வரி, குல ஈஸ்வரி, குலத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ குலம் அப்படிங்கிறது என்னன்னா மாத்ரு மான மேயங்களின் சமூகம்தான் குலம் அப்படிங்கிறார். மான மாத்ரு மேயம்ங்கிறது இது அப்புறம் வரும். திரிபுட்டிங்கிறது இன்னும் போக போக நாமால வரும். சோ இப்போதைக்கு நம்மளுக்கு குலம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, குலம் கோத்திரம் சொல்றோம். சோ அந்த குலத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள். குலகுண்டாலயா அப்படின்னா குலகுண்டம் அப்படிங்கிற இடத்தை ஆலயமாக உடையவள் அப்படிங்கிற. அந்த குலகுண்டம்ங்கிற இடம் என்ன இடம் அப்படின்னா, இப்ப ஒரு தாமரை தண்டுக்கு நடுவுல அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த பேஸ் ஸ்டெம் தண்டுன்னு சொல்றோமே. சோ அந்த இதுல பார்த்தோம்னா நடுவுல ஒரு டைனி துவாரம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல அந்த 6 சக்கரம் இருக்கு இல்லையா, ஷட் சக்கரம், அதுல கீழே நம்ம மூலாதாரம் தான் இருக்கும். அந்த மூலாதாரத்திலயும் நடுவுல பார்த்தோம்னா ஒரு சின்ன துவாரம் இருக்குமா. அந்த இடத்துக்கு பேரு தான் குலகுண்டம் அப்படின்னு பேரு. சோ அந்த குலகுண்டம் அப்படிங்கிறது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அம்பாள். அந்த குண்டலினி சக்தி அந்த குலகுண்டத்தை சுற்றி 3.5 சுற்றாக அது உடம்ப சுத்திண்டு அதோட தலைய அந்த துவாரத்துல வைச்சுண்டு உறங்குகிறது அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிற. சோ அந்த குலகுண்டாலயாங்கிறது அந்த குலகுண்டம், அந்த துவாரம், அந்த இடத்தை ஆலயமாக தூங்கும் ஸ்தானமாக உடையவள். சோ அங்கேந்து அவளை எழுப்பி ஆத்ம தியானம் மூலமும் யோகம் மூலமும் அவளை எழுப்பி அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். உடம்பு 6 சக்கரத்தையும் தாண்டி மேல சகசிராரத்துக்கு அங்க காமேஸ்வரனோட அந்த சக்தி சேரும் போது அந்த அமிர்த பிரவாகம் உடம்பு முழுக்க அத்தனை நாடி நரம்புகளையும் அது ஃப்ளோவா ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் படிப்படியா வந்த வழியாவே அந்த சக்தி குண்டலினி சக்தி திருப்பியும் கீழே மூலாதாரத்துல திருப்பி சுருண்டு படுத்து உறங்கும் அப்படின்னு. சோ இந்த குலகுண்டாலயாங்கிறது அந்த குண்டலினி சக்தி படுத்து உறங்கும் இடம், மூலாதாரத்துல இருக்கிற அந்த துவாரம். கௌல மார்க்க தத்பர சேவிதா அப்படின்னா டைம் என்ன, ஓகே. கௌல மார்க்கம் அப்படிங்கறதுல அது ஒரு மார்க்கம். அது என்ன அப்படின்னா இந்த சாத்தம்லயே 2-3 மார்க்கம் இருக்கு. கௌல மார்க்கம்னு ஒண்ணு, சமய மார்க்கம்னு ஒண்ணு, மிஸ்ர மார்க்கம்னு ஒண்ணு. 3 மதங்கள் இருக்கு அதுலயே. அது இன் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம். சோ அந்த கௌல மார்க்கம் அப்படிங்கிற அந்த கௌல மார்க்கத்துல வந்தவாளால் சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றான். அந்த கௌல மார்க்கத்தை ஃபாலோ பண்றவாளால் சேவிக்கப்பட்டவள். குமார கணநாதாம்பா, சூப்பர். குமாரன் கணநாதன் இவா 2 பேருக்கும் தாயாராக இருப்பவள். குமாரன்கிறது யாரு, முருகர் ஸ்கந்தர். கணநாதன் கஜானனர். இவா 2 பேருக்கும் ஜனனியாக தாயாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். குமாரன்
கணநாத அம்பா. அம்பானா நம்ம பார்த்திருக்கோம் தாய். சோ குமாரன் அப்படிங்கிற பேர் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னா, மன்மதனையும் மன்மதன் தான் அழகுக்கு நம்ம சொல்லுவோம். அவருடைய சௌந்தரியத்தோட இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே இவருக்கு குமாரன் அப்படின்னு. மாறனையும் தோக்கடிக்கக்கூடிய அழகு உடையவரா சுப்பிரமணியர் இருக்கிறதுனால அவருக்கு குமாரன் அப்படின்ற பேர் வந்தது. சோ குமார கணநாத அம்பா, குமாரனுக்கும் கணநாதனுக்கும் தாயாக திகழ்ந்தாள். துஷ்டி, இதுதான் நான் சொல்லுவேன் சஹஸ்ரநாமம் சொல்லும்போது துஷ்டின்னு சொல்லக்கூடாது. துஷ்டி அப்படின்னா அது தீய சொல்ல ஆயிடும். துஷ்டம் அப்படின்னாலே கெடுதல்னு அர்த்தம். சோ துஷ்டின்னா கெடுதல் செய்பவள்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால துஷ்டின்னு சொல்லணும், அது கரெக்டா. அதாவது திருப்தி வடிவினள். துஷ்டிங்கிறது திருப்தியா இருப்பா, எப்போதும் திருப்தி வடிவாக இருக்கும் அம்பிகை. அதாவது சர்வானந்தமயி அப்படின்னு. சோ இப்போல இருந்து ஒரு 7 நாமங்கள் விதவிதமான குணங்கள், அதாவது துஷ்டி, புஷ்டி, மதி, திருதி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்தி. அழகா இருக்கு பாருங்க கேட்கறதுக்கே. சோ இந்த 7 விதமான அம்பாளுடைய ஸ்வரூபம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது துஷ்டி, திருப்தி வடிவினல், சந்தோஷ வடிவினல் அப்படின்னு. சோ நம்ம இதுலயும் திருப்பியம் தேவி மகாத்மியத்துல இது எல்லாமே வரும். யா தேவி சர்வ பூதேஷு துஷ்டி ரூபேன சம்ஸ்திதா, புஷ்டி ரூபேன, எல்லாமே நம்மளுக்கு அதுல வரும். திருதி ரூபேன, சாந்தி ரூபேன. சோ துஷ்டிங்கிறது சந்தோஷம், சந்தோஷ வடிவாக இருப்பவள். புஷ்டி அப்படிங்கிறது செழுமையாக இருப்பவள். சோ இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துலயுமே புஷ்டி வடிவினலாய், அதாவது எல்லா உயிர் வகைகளும் செழுமையாக இருக்க ஆக்குவதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பவள் புஷ்டி என்ற குணத்தின் ஸ்வரூபம். மதி, மதிங்கிறது புத்தி, அறிவு. சோ அறிவின் ரூபமாக இருப்பவள். புத்தி வடிவினலான அந்த பராசக்தி தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல அறிவை புகட்டி வருகிறாள். அடுத்தது திருதி. திருத்திங்கிறது தைரியம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சோ தைரிய ரூபமாக இருப்பவள். தைரியம்னு சொல்லலாம், உறுதி, மன உறுதி அதுவும் சொல்லலாம். உறுதியான மனத்தின் ரூபமாக இருப்பவள், உறுதியின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த விதமான ஆபத்து, எந்த விதமான சூழ்நிலையிலயும் மனசு கலங்கி போனோம்னா அந்த ஒரு ஆபத்துல இருந்து நம்மளால மீளவே முடியாது. சோ எப்ப நம்மளுக்கு மனம் கலங்காத அந்த தைரியம் வருதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெல்ல முடியும் அப்படின்னு. சோ அது மாதிரி இப்போ ஒரு இதுவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடும் பொழுது எடுத்த உடனே நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. சோ இப்ப நம்ம நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அதுல வரும். இப்ப படிக்கவே ஆரம்பிக்கிறோம். சோ அந்த சிரமத்தை பார்த்துட்டு அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணினோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே நம்மளுக்கு அதனால பலன் கிடையாது. சோ அந்த எல்லா வர கஷ்டங்களையும் இடைஞ்சல்களையும் நம்ம சமாளிச்சு அந்த திருப்தியோடு அந்த உறுதியோட நம்ம ஒரு வேலையை முடிச்சோம்னா கண்டிப்பா அம்பிகையோட அருளோட அது வெற்றியாவே முடியும். சோ அந்த திருப்தி வடிவமாக இருப்பவள். சாந்தி, சாந்தினா நம்மளுக்கு தெரியும் அமைதி, அமைதியான ஸ்வரூபம். அவளுக்கு கோபம்ங்கிறதும் கிடையாது, எந்தவித குழப்பமும் கிடையாது. சாந்தி ஸ்வரூபம். அதுவும் சாந்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு. ஸ்வஸ்திமதி அப்படின்னா மெய்ப்பொருளாக இருப்பவள், அதாவது உண்மையாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். மெய்ப்பொருள். ஓகே. சோ ஓகே, இதோட இது நான் இன்னும் கிளீனா சொல்றேன்.
அதாவது ஸ்வஸ்திமதி அப்படிங்கிறது அழிவில்லாதது அப்படின்னு சொல்றார். ஸ்வஸ்தி அப்படிங்கிறதுக்கு வந்து ஆசீர்வாதம், க்ஷேமம் அப்படிங்கிற அந்த மீனிங்கும் வரும் அப்படின்னு காந்தி அப்படிங்கிறது வந்து காந்தி ரூபமாக இருப்பவள் அப்படின்னா அழகின் வடிவமாக இருப்பவள். அம்பாள் வந்து இச்சாசக்தி ஸ்வரூபம், காந்தி ரூபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இச்சாசக்தி ஸ்வரூபம். ஓகே, 7 இதுவும் முடிச்சுட்டோம் இல்லையா? ஆமா, நந்தினியில இருந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த 7 குணங்களோட இத பார்த்தோம் நம்ம. துஷ்டி, புஷ்டி, மதி, திருப்தி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்தி. சோ இந்த 7 நாமங்களும் வந்து அவளுடைய அந்த குணங்களின் ஸ்வரூபம். இது வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்ததுல இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். 450ல இருந்து நந்தினி, அதுல இருந்து அடுத்த வாரம்.